கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 6 நாட்களாய் நீங்கள் கர்த்தருடைய நாமத்திற்காக பிரயாசப்பட்டவர்கள் உண்டு, வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருந்தவர்கள் உண்டு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயத்தோடு கூட கைகளின் பிரயாசத்தை செய்தவர்கள் உண்டு. யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே பலப்படுத்துகிறார், தம்முடைய கிருபையினாலே பலமாய் நிரப்புகிறார். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமாக நாம் தியானித்த போது, நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தியானித்தோம். கடந்த வாரத்திலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் உண்மையாயிருங்கள், பரிசுத்தத்தில் பரிசுத்தம் அடையுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் தியானியுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள், கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு 100 தனையான ஆசீர்வாதங்களை தருவார் என்ற வார்த்தையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்தோம். இந்த நாளிலும் சங்கீதம் 149:3 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்ற வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனம் யார் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க முடியும். வேதத்தை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகின்ற போது, நான் உங்களை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய ஜனம் என்பவர்கள் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தர் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாரோ அப்படியே பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுகிறவர்கள், ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவர்கள், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிறவர்கள், உலகம் பொல்லாங்கானுக்குள்ளு கிடந்தாலும் ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதிலே நிலைத்திருக்கும்படியான கிருபையை பெற்றவர்கள் கர்த்தருடைய ஜனம் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது பிரியம் வைக்கிறார் என்று சொல்லி. கர்த்தர் அப்படி என்றால் யார் யார் மீது பிரியம் வைக்கிறாரே என்று நாம் எண்ணுவோம் என்றால், பொதுவாக ஒருவேளை அவர் பாவியை நேசிக்கிறார், அவர் பாவத்தின் மீது சினம் கொள்ளுகிறார், பாவியையோ நேசிக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், குறிப்பாக பாவிகளை நேசித்து அவர்களை அழைத்து தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் என்றால், யாரெல்லாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அழைப்பில் உறுதியாய் காணப்படுகிறார்களோ, யாரையெல்லாம் ஆண்டவர் மற்ற ஜனத்திலிருந்து தமக்கென்று தெரிந்து கொண்டாரோ அவர்களை குறித்து சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். இங்கே சங்கீதம் 147:11 நாம் வாசிக்கின்ற பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது
அவர் கிருபை வைத்திருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் காண்கின்ற இந்த உலகத்தை பார்க்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்தும் ஒருவேளை கர்த்தருக்கு பயந்து நடக்கிற சுபாவத்திற்கு பதிலாக கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் நடக்கிற, துணிகரமாய் பாவம் செய்கிற அநேகரை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது, யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவன், பகைக்கப்பட்டவன். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனை ஆழமான குழியிலே தூக்கி போட்டார்கள். அதிலே அவனுக்காக ரூபன் பரிந்து பேசின மாத்திரத்திலே அவர்கள் அவனை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். தன்னுடைய சொந்த குடும்பத்தால், தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்ட அந்த யோசேப்பை ஆண்டவர் ஒருவேளை எகிப்து தேசத்திற்கு கொண்டு போய் அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் காணப்பட்டபடியினாலே, கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியினாலே ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ என்று சொல்லுகிறார். தேவ வல்லமையை தரித்து கொண்டு கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இந்த யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனை பார்வோனின் மனைவி பாவம் செய்யும்படியாய் அழைத்த போது இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் அந்த வீடத்தை விட்டு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் செய்யாத குற்றத்திற்காக அவன் குற்றம் சாட்டப்பட்டவனாக சிறைச்சாலையிலே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே ஒருவேளை நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற சிந்தையோடு கூட நாம் காணப்பட்டு பாவத்திற்கு விலகி ஓடுவோமே என்றால் ஆண்டவர் தமது கிருபையினாலே நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் இன்னும் பார்க்கின்ற பொழுது இவன் கர்த்தர் தன்னை உயர்த்தும் வரைக்கும் அவன் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக, கர்த்தரோடு கூட இருக்கிறவனாக காணப்பட்டான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒருவேளை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் அதிகாரியாய், அதிபதியாய் காணப்பட்டான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு பயந்து வாழுகின்ற அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே நித்தமும் காணப்படட்டும். அவருடைய கிருபைக்காக நீங்கள் நித்தமும் காத்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. காலைதோறும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மிகுந்த வாஞ்சையோடு, மிகுந்த ஆசையோடு, மிகுந்த விருப்பத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் இன்னும் கர்த்தருடைய வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 22ஆம் வார்த்தை சொல்லுகிறது, இரண்டாவதாக உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்தை
திருப்பி புரட்டி வாசிக்கின்ற பொழுது, பூமியிலே உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அனுபவத்திலே நான் நித்தமும் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்தால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும். ஒருவேளை வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் தானியேலின் புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஒருவேளை தானியேலுக்கு மிகப்பெரிய நெருக்கடி காணப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் வேதத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அவனோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அவனோடு கூட இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாக சட்டங்களை இயற்றுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். நாம் ஒருவேளை 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏனென்றால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆனால் தானியேலோடு கூட இருந்த பிரபுக்கள், தானியேலோடு கூட இருந்த பிரதானிகள் அவனுக்கு விரோதமாய் காரியத்தை தீவிரமாய் நடப்பித்தார்கள். ஆனாலும் இவன் கர்த்தரையை சார்ந்திருந்தபடியினாலே, கர்த்தரையை நம்பியிருந்தபடியினாலே அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தன்னை அநேகர் நெருக்கினாலும், ராஜாவோடு கூட சேர்ந்து கொண்டு தனக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அவன் தன் தேவனுக்கு முன்பதாக ஜெபிப்பதிலே உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்திலே, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய விசுவாசியே, ஒரு சிறிய சோதனை வந்தவுடனே நாம் முறுமுறுக்கிறோம். ஒரு சிறிய சோதனை வந்தவுடனே நாம் பலவிதமான வார்த்தைகளை பேசுகிறோம். ஒரு சிறிய நெருக்கம் வந்தவுடனே என்னை ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்று நம்முடைய ஆத்மாவை பார்த்து நாமே கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவன் நெருக்கத்தை கண்டு பயப்படவில்லை, அவன் நெருக்கத்தை கண்டு ஒடுங்கி போகவில்லை, அவன் நெருக்கத்தை கண்டு முறுமுறுக்கவில்லை. மாறாக அவன் ஜெபிப்பதிலே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரையே சார்ந்திருந்தபடியினாலே ஆண்டவர் அவனை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை. கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவன், ராஜாவுக்கு முன்பதாக நீதி உள்ள ஒரு மனிதன், நான் ராஜாவுக்கு விரோதமாக நீதி கேடு செய்ததில்லை என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நீங்கள் நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் வியாதியை கண்டு பலவீனப்பட்டு விட வேண்டாம். ஒருவேளை உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் சட்டங்களை
இயற்றி இருக்கிறதை கண்டு நீங்கள் பயந்து விட வேண்டாம். நீங்கள் முன்பு செய்து வந்தபடியே ஜெப நேரத்திலே நீங்கள் சரியாய் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருங்கள். கர்த்தரையே நோக்கி பார்த்து காத்திருங்கள். அவர் சிங்கங்களின் வாய்க்கு எப்படி தானியேலை தப்புவித்தாரோ அப்படியே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைக்க போதுமானவராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும். இன்னும் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜா தானியேலை குறித்து சொல்லுகிறார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் இல்லை. தானியேலை ஒருவேளை சிங்கக்கபிக்கு கொண்டு போனவர்களை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர்களே அவனை வெளியே தூக்கிவிட்ட காட்சியும் நாம் பார்த்து இருக்கிறோம். எனவே அவன் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கர்த்தரையே நோக்கி பார்த்து கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும், கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவனாகவும், ராஜாவுக்கு முன்பதாக நீதிகேடு செய்யாதவனாகவும் காணப்பட்டபடியினாலே ராஜா சொல்லுகிறார், அவனில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னும் ராஜா சொல்லுகின்ற பொழுது தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்க வேண்டுமே என்றால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் அவருக்கு முன்பதாக உண்மையுள்ள மனிதனாக, உண்மையுள்ள மனுஷியாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுப்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்க வேண்டுமே என்றால் நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு முன்பதாக நான் கர்த்தருக்கு பயந்தவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ள மனிதனாய், உண்மை உள்ள மனுஷியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் வாசித்து அறிய முடியும். கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே, கர்த்தருக்கென்று செயல்படுவதிலே, கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவத்திலே எசேக்கியா ராஜாவை போல யூதாவின் ராஜாக்களில் ஒருவனும் இல்லை என்பதை நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் அறிந்திருக்க முடியும். இந்த ராஜா கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனாக காணப்பட்டான். கர்த்தருக்கு பிரியமில்லாத மேடைகளை அகற்றினான். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் காணப்பட்டபடியினாலே வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ண வேண்டுமே என்றால், கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்றால், நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் இருங்கள் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே நான் முதலாவது கர்த்தருக்கு பயந்திருக்கிறேனா, இரண்டாவது கர்த்தருக்கு முன்பதாக உண்மையானவைகளை செயல்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா, என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சற்று நிதானித்து அறிய வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் காணப்பட்டால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்னும் கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நிறைவை உண்டு பண்ணுகிறார், அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வார்த்தையின்படியே கர்த்தருக்கு பயந்தவருடைய கிருபைக்காக காத்திருக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாயும் செம்மையாயும் நடக்கின்ற பொழுது ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே குறைவில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையிலே எப்படி தானியேலின் காரியமாய் ஜெயமாய் இருந்ததோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்க, உங்கள் வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வாக்கியங்களிலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 103:13 நாம் வாசிக்கின்ற பொழுது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுவோருக்கு திட நம்பிக்கை உண்டு. இன்னும் பிரசங்கி 8:12 நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு அஞ்சி இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று நாம் வசனத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டால் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். தாவீது இருதயம் கர்த்தருக்கு ஏற்ற இருதயமாய் காணப்பட்டபடியினாலே அவருக்கு சுத்தமானவைகள் எல்லாவற்றையும் செய்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே இந்த ஆண்டிலும் கர்த்தர் இந்த 2வது வாரத்திலும் உங்களை நன்றாய் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்றால், உங்களை பலமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமே என்றால், நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் உண்மையாயிருக்கிறார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாய் இருக்க வேண்டுமே என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அதிகாலமே ஆயத்தமாகி அவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். அது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். வேதம் வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைத்து உங்களை நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை பிரியப்படுத்தக்கூடிய அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து கேட்போம். இந்த வாரத்திலும் உங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைப்பார், கர்த்தர் உங்களை நன்றாய் நடத்தி விடுவார். எப்படி ஆண்டவர்
யோசேப்பை மேன்மைப்படுத்தினாரோ, எப்படி ஆண்டவர் தானியேலின் காரியத்தை ஜெயமாக்கி கொடுத்தாரோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற பொழுது உங்கள் மீது பிரியம் வைத்து உங்களை இந்த ஆண்டிலே நன்றாய் ஆசீர்வதித்து விட போதுமானவராக இருக்கிறார். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்போம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று கேட்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் இந்த வாரத்திற்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை பலமாய் நிரப்புவார். உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக சிறப்பானவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்கும்படியாய் கர்த்தருக்கு பயந்தவருடைய கிருபைக்காக காத்திருப்போம். கர்த்தருக்கு முன்பதாக எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை அறிந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிற அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் நீர் எங்களை விலக்கி நாங்கள் உம்மை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட அது நிமித்தமாய் நீர் எங்கள் மேல் பிரியம் வைத்து எங்களை பலமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய நாமத்திற்கு பயந்திருக்கக்கூடிய அந்த கிருபையை தாரும். ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாய் உடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபைகளை தாரும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் நாங்கள் உமக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக காணப்பட ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படி நாங்கள் நடக்கின்ற பொழுது நீர் எங்கள் மீது பிரியம் வைக்கிறீர், நீர் எங்களை உயர்த்துகிறீர், மேன்மைப்படுத்துகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியருளும். சகல ஆசீர்வாதத்தினாலும் இவர்களை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன், ஆமீன்.